ஹாய் ஹலோ வெல்கம் டு எவ்ரிவன். நீங்கள் கம்ப்யூட்டர்லையோ அப்படி இல்லாட்டி லேப்டாப்லையோ தமிழ் டைப் பண்ணணும்னா ரொம்பவே சிரமம். ஸோ அடோப் ஃபோட்டோஷாப் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயோ அப்படி இல்லை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் வந்து தமிழ் டைப் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக டைப் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ் டைப்பிங் தெரியாமல் ஈஸியாக தங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அழகி ப்ளஸ் செட்டப் ஒன்று இருக்குது. அட் சேம் டைம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே சலின்ட்ரா ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சலின்ட்ரா ஃபாண்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ வந்து ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சலின்ட்ரா ஃபாண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா சலின்ட்ரா ஃபாண்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால்னு தேர்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி இருக்கிறதுனால ரீப்ளேஸ் பண்ணுறதான்னு கேட்குது. ஓகே, நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ அழகி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டப்லாம் ஒன்றும் பெருசுலாம் கிடையாது, ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இப்போ நம்ம தமிழில் தான் டைப் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழை செலக்ட் பண்ணிட்டு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் என்கோடிங் இருக்குது. அதில் வந்து சலின்ட்ரா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து டைப்பிங் வேணும் அப்படின்னா என்ன கீ ப்ரெஸ் பண்ணுங்கிறத இந்த இடத்துல காட்டும். ஓகேங்களா, Alt+1 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, Alt+1 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் எந்த இடத்துல போயிட்டுமே Alt+1 நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் தமிழ் வந்து என்னபிள் ஆகும். அப்போ தான் வந்து நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம அதனோட செட்டப் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் டைப் பண்ணக்கூடாது. இதை அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப் போய்க்கோங்க. ஓகே, இப்போ புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Ctrl+Alt+N கொடுத்தீங்கன்னா நியூவாக ஒரு ஃபைல் வரும். ஸோ ஓகே கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சலின்ட்ரா ஃபாண்ட் வந்து செலக்ட் ஆகிதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து சலின்ட்ரா ஃபாண்ட் வந்திருக்கும். அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து சலின்ட்ரா ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது இருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஃபோட்டோஷாப் பேஜ் மேலே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இங்கிலீஷில் தான் டைப் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா Alt+1 இது ரெண்டையும் சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அதே சேம் தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே ஆகட்டும் இல்லை மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயே ஆகட்டும் ரொம்பவே ஈஸியாக தமிழ் டைப் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கேர்ஃபுல்லாக அதை மட்டும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.